ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையில் இருக்காங்க. மதுரையில் கீழடி அருங்காட்சியகம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த கீழடி அருங்காட்சியகம் நம்ம தமிழர்கள், நம் முன்னோர்கள் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்து வாழ்ந்திருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம கீழடி போகிறோம். கீழடி எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் தான் கீழடி இருக்குது. இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி நம்ம வந்து திருப்போணம் பஸ்ஸு பிடிச்சி நம்ம சிலைமானில் இறக்கிட்டோம்னா சிலைமான்லேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து கீழடிக்கு போயிடலாம். அங்கே ஜஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் ஆட்டோ பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 50 to 60 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அங்கே போயிட்டோம்னா நம்ம கீழடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நீங்க ஓன் வெஹிக்கிள்ல கூட வரலாங்க கீழடிக்கு. ஸோ கீழடிக்கு மேப் போட்டீங்கன்னா, நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரலாம். நீங்க இந்த சைட்லலாம் நீங்க வந்து அ வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணலாம். முக்கியமான விஷயம் டியூஸ்டே வந்து ஹாலிடேங்க. ஸோ எவ்ரி வீக் டியூஸ்டே வந்து கீழடி வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க மெயின்டனன்ஸ்க்காண்டி. மத்த நாள் வந்து எல்லா நாளும் ஓப்பனா இருக்கும். ஸோ நம்ம இப்ப கீழடிக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம கீழடிய தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரத்த நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கீழடி அருங்காட்சியகம் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டதுங்க. ஸோ நம்ம இந்த கீழடி அருங்காட்சியகத்தோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். ஸோ இந்த டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 15ங்க. ஸோ பெரியவங்களுக்கு ரூ. 15, குழந்தைகளுக்கு வந்து ரூ. 10 டிக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வீடியோ கேமரா எடுக்கிறீங்க. அதுக்கு தனியா நீங்க காஸ்ட் வந்து குடுத்து நீங்க டிக்கெட் எடுக்கணும். ஸோ நம்ம இப்ப உள்ள போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம டிக்கெட் வாங்கி உள்ள வந்தோனே ஒரு வரைபடத்த நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வரைபடம் எதை குறிக்குதுன்னா, நான் தமிழகத்தில் என்னென்ன அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது இதுவரைக்கும். ஸோ அதுதான் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, அந்த அரிச்சனூரு, சிவகலை, கோரிக்கல், அப்ப மதுரை போன்ற இடத்துல வந்து இதுவரைக்கும் என்னென்ன வந்து அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதுவே வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோலயும் ஒவ்வொரு இடத்த வந்து குறிக்குது. ஸோ அது நீங்க போனீங்கன்னா, நீங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே பார்க்கலாம். ஸோ இந்த கீழடி வந்து இப்ப ஏரியல் வியூ சொல்லுவாங்கல்ல. ஸோ வான்வெளியில இருந்து நம்ம பார்க்கிறது. ஸோ கீழடி இதுவரைக்கும் வந்து 8 to 9 கட்ட அகழ்வாராய்ச்சி முடிஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5820 பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண வந்து பானைகள், தண்ணீர் குவளை, அதுக்கப்புறம் வந்து அ விளையாட்டு பொருட்கள், அது மட்டும் இல்லங்க, காதணிகள், அ அதுக்கப்புறம் வந்து தங்கத் தோடுகள், அது மட்டும் இல்ல நம்மோட கா பா காளையோட எறும்பு கூடுகள். ஸோ நெறைய வந்து நெறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம் வீடியோல. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் என்னன்னா, இந்த பொருட்கள்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த நம்ம நம்ம முன்னோர்களோட பொருள கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து குறும்படம் பார்க்க போறோம். அதாவது கீழடியோட குறும்படம். ஸோ இங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து கீழடியோட குறும்படத்த காட்டப் போறாங்க. ஸோ இந்த கீழடியோட குறும்படம் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. நீங்க கீழடி போனா. இங்க வந்து நம்ம தமிழக முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, எப்படி இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சுச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த குறும்படத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ அதோட ஷார்ட்டா வந்து நான் இந்த குறும்படம் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த குறும்படம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நீங்க கீழடி போனாங்கன்னா, மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த குறும்படத்துல நான் என்ன பார்த்தனோ, அத நான் கிராபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண போறேன். ஸோ அந்த குறும்படத்த அப்படியே நான் காட்ட முடியாது. அது வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ அதனால நான் வந்து என்ன பார்த்தனோ, அத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வாழ்க்கை உரை ஆரம்பிச்சோன 2 டைப்பா பிரிக்கலாங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம். ஸோ பழைய பழைய கற்காலம்னா நம்ம விலங்குகள் வேட்டையாடி நம்ம வாழ்ந்திருப்போம். அது வந்து பழைய கற்காலம்னு சொல்லுவாங்க. புதிய கற்காலம் வந்து அதுவே கொஞ்சம் மாடர்னா போய் நம்ம வந்து ஆடை அணிகள் ஆடைகளை ஆடைகளை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் வேட்டுதலை விட்டுட்டு விவசாயம் பண்ணோம்.
ஸோ இதெல்லாம் வந்து புதிய கற்கள் ஆகும். ஸோ விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நம்ம வந்து வீடு கட்டணும். அதுக்கப்புறம் பொருட்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மாடர்னா கொண்டு போய் ஆடை ஆடை அணிகலன், பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருந்தோம். ஸோ இதுதான் வந்து பழைய கற்காலம் டூ புதிய கற்காலம் டிரான்சிஷன். அதாவது எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கீழடியில வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம 6ஆம் நூற்றாண்டு நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் பன் பயன்படுத்திய பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவங்க பயன்படுத்திய வந்து விளையாட்டு உபகரணங்கள், அவங்க பயன்படுத்திய வந்து அணிகலன்கள், ஆடைகள், அது மட்டும் இல்லங்க. அங்க அந்த 5ஆம், 6ஆம் நூற்றாண்டு அந்த டைம்ல வந்து காளையோட எலும்புக்கூடு போன்றவற்றையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான தங்க தோடுகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேனுங்க, இங்க வந்து மொத்தம் 5820 பொருட்கள் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் நம்ம ஃபோட்டோல பார்த்தோம். இப்ப நம்ம லைவா வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வர வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். ஸோ அடுத்து நம்ம உள்ள போறது நிலமும் நீரும் சார்ந்தப்பட்ட அந்த செக்ஷனுக்குள்ள தான் போறோம். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த காளையோட எலும்புக்கூடு வந்து அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சது. ஸோ நீங்க இப்ப பார்க்க போறது இதுதாங்க. ஸோ இதுதான் எலும்புக்கூடு. ஸோ அந்த காளையோட எலும்புக்கூடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அடுத்து நம்ம உள்ள போய் பார்க்க போறது செராமிக் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது மட்பாண்ட பொருட்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் வந்து நம்ம என்னென்ன மட்பாண்ட பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பானை பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த தொழில் சம்பந்தப்பட்டமான பொருட்கள் வந்து என்னென்ன உருவாக்கியிருக்காங்க, என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். பல வகையான பொருட்கள், பானைகள் வந்து அவங்க அந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க பார்க்குறது வந்து சாம்பல் நிற பானை. ஸோ இது ஒரு டைப்பு. அது போக போக பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெள்ளை கருப்பு பானை. ஸோ இந்த மாரி பல வகையான பொருட்கள் வந்து பானைகள் வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டே போலாம். வாங்க போலாம். பார்த்தீங்களா, இந்த பானை வந்து ஜக்கு மாரி இருக்கு. நம்ம தண்ணி ஊத்தி குடிக்கிறது அந்த பானை மாரி இருக்கு. ரொம்ப அழகாவே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம போய் பார்க்க போறது ஆடையும், அணிகலமும். ஸோ அந்த டைம்ல நம்ம முன்னோர்கள் வந்து தமிழர்கள் வந்து எந்தெந்த ஆடை அணிகலன்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். என்னடா ஆடை அணிகள்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது காட்டாம இரும்பு உளிகள் அத பத்தி காட்டுறேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஸோ அந்த செக்ஷன்ல இருந்தது தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க வந்து இரும்பு உளிகள். ஸோ இங்க பல வகையான உளிகள் வந்து அ கிடைச்சிருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சி அப்ப கிடைச்சிருக்கு. நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த இரும்பு ஆணிகள் தான் இதெல்லாம் நீங்க பார்க்குறது. ஸோ அது மட்டும் இல்லங்க, அங்க வந்து நம்ம கடற்பாரை, கத்தி, அருவாள் அதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நீங்க பார்க்குறீங்க. இதுதான் இரும்பு கடப்பாரை. ஸோ அந்த காலத்துல யூஸ் பண்ண இரும்பு கடப்பாரை, இரும்பு அருவாள். ஸோ அந்த அந்த அதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து கிடைச்சிருக்குங்க.
ஸோ அடுத்து இப்ப நம்ம அடிகலங்கள் யூஸ் பண்ற அந்த முத்து மணிகள் அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து படிக மணிகள். படிக மணிகள் வந்து வந்து ஒயிட் கலரா இருக்குங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் அந்த பனிமணிகள் தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க. அது மட்டும் இல்ல அந்த கலரா இருக்கிறது சிவப்பு கலரா இருக்கிறதும் சரி, நீல கலரா இருக்கிறதும் சரி, பல வகையான மணிகள் வந்து இங்க பார்க்க முடிஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மணிகள் எல்லாம். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து செயின் மாரி அந்த கயிறு கட்டில போட்டு நம்ம கழுத்துல போடுவாங்க. ஸோ இது ஒரு அணிகலங்களா அவங்க வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப தெரியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இங்க கீழ இருக்க எல்லா பில்டிங்கும் செட்டிநாடு அந்த ஸ்டைல்ல தான் கட்டியிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து அந்த வாழ்க்கை வழிமுறை வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் லைஃப் ஸ்டைலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்புங்க. ஸோ பாதி உடைஞ்ச அடுப்பு தான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து களிமண் அடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடுப்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. அந்த அடுப்பு தான் நம்ம இப்ப பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்க்க வந்து அரவைக்கல்லுங்க. இந்த அரவைக்கல் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம தமிழர்கள் வந்து முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான செஷன்ங்க. ஸோ இங்க வந்து தந்தத்தினால ஆன அந்த சீப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது யானையோட தந்தம் இருக்குல்லங்க. ஸோ அந்த தந்தத்தினால ஆன அந்த சீப்பு தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி முத்துமணி மாலைகள். ஸோ அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டே வர்றோம். நம்ம முத்துமணி மாலைகள் எல்லாம் பார்த்துட்டோங்க. இப்ப வந்து முக்கியமான செஷன். அதாவது இந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம கண்டுபிடித்த தங்கம் தாங்க. ஸோ இங்க வந்து தங்கத்தோடு தங்க தங்க தங்கத்தோடுகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. அத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த தங்கம் எல்லாம் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியிலருந்து கண்டுபிடிச்சதுங்க. இதெல்லாம் விலை மதிக்கப்படாத தங்கங்க. ஏங்க நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண தங்கம். ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்க. ஸோ நம்ம தமிழரோட தொழில், அ வாழ்வு முறை ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த பொழுதுபோக்குக்கு அவங்க வந்து வந்து பல பொருட்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இங்க அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. ஸோ என்னென்னனா தாயங்கள், உருட்டுக்கட்டைகள், அதுக்கப்புறம் சுடுமண்ணால அ வீல்கள், சக்கரங்கள் அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறது எழுத்தறிவு. அந்த செக்ஷன்ல தான் போக போறோம். ஸோ எழுத்தறிவுனா வந்து அப்பதான் வந்து நம்ம லெட்டர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண லெட்டர்ஸ்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியுது. ஸோ அங்க கல்ல எழுதப்பட்ட லெட்டர்கள், அதுக்கப்புறம் வந்து பானையில எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த செக்ஷன்ல நீங்க பார்க்கலாம்.
நம்ம இப்ப என்ன பார்க்குறோம்னா, நம்ம இந்த கீழடி வந்து 2600 ஆண்டு பழமையான பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சது தான்னு சொல்லி சான்றிதழ் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்து முதுமக்கள் தாழி. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து இதில வச்சு வந்து துணிய கட்டி இதில வச்சு புதைச்சுருவாங்க. மண்ணுல வச்சு புதைச்சுருவாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கோம். ஸோ, இங்க விஆர் செக்ஷன் இருக்குங்க. நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி மாத்திட்டு வந்து இந்த கீழடிய ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ, அதுல அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்க மாட்டிட்டாவே அந்த கீழடி பத்தி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஸோ, இந்த கீழடி வந்து நல்ல பெரிய பிளேஸுங்க. நம்ம தமிழர்கள் நம்ம எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு நம்ம உணர முடியுது இத பார்த்தோனே. ஸோ, அது மட்டும் இல்லங்க, நம்ம இப்ப பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ, நம்ம அங்க கேன்டீன் வசதி இருக்குங்க. நீங்க அங்க டீ, காஃபி எல்லாத்தையும் நீங்க நீங்க வாங்கி குடிக்கலாம். எல்லாமே ரொம்ப சீப்பா தான் இருந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம கடைசி செக்ஷன் வந்திருக்கோங்க. இது வந்து கடல் வழி வாணிகம்னு சொல்லுவாங்க. ஸோ, கடல் வழி வாணிகம் வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ண நாணயங்கள், ஸோ அந்த டைம்ல வந்து ரோமானியர்கள் உள்ள வந்ததற்கான சாட்சியங்கள், அதெல்லாம் வந்து இங்க கடல்வழி வாணிகம் செக்ஷன்ல நீங்க பார்க்கலாம். இந்த கீழடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.